எப்பவுமே அழகை பத்தி பேசினா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் கோரஸா அழகுன்னு சொல்றதுன்னா அது குழந்தைங்க தான். அந்த மாதிரி அழகான 3 குழந்தைங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. ஷோக்குள்ள போலாமா? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ். இது குழந்தைகளின் ராஜ்யம். இந்த வாரம் நம்ம கூட 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மை, அடுத்ததா வைதிஸ் கொலவெரி, 3வது ஆஹா என்ன பொருத்தம், 4வதா லக்கா கிக்கா. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் சொல்வதெல்லாம் உண்மையில வர போறேன். அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஹரிஷ். ஹரிஷ் என்ன படிக்கிறீங்க? ஹரிஷ் செகண்ட். ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கே ஹரிஷ். யார் உங்க ஸ்டைலிஸ்ட் யாரு? எங்க மாமா. மாமாவா? மாமாவா தான் இப்படி ஹேர் ஸ்டைல் வைக்க சொன்னாரா? சரி, முன்னால 2 பல்ல காணும், எங்க அது பல்லு? தெரியல. தெரியலையா? விழுந்துச்சா? எப்போ? எப்பயோ. சரி, கலாட்டா கிட்ஸ் பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கேன். என்ன பாத்திருக்க? பாத்திருக்கேன், ஆனா தெரியல. தெரியல, மறந்துச்சா? ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணி. அப்ப தெரியும் நாங்க என்ன பண்றோம்னு. ஹரிஷ், வீட்டுல நிறைய பேசுவியாமே, அப்படியா? யாருக்கிட்ட நிறைய பேசுவ? அப்பா கிட்ட. என்ன பேசுவ அப்பா கிட்ட நிறைய? சும்மா அப்பா வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பேன். எப்படி அப்பா வெறுப்பேத்து? என்ன பண்ணுவ? அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன். அப்பாவை திட்டுவியா? ஆமா. அப்புறம் யாரு? அம்மாவை திட்டுவாங்களா அப்பாவை? ஆமா. அம்மா என்ன திட்டுவாங்க? நான் என்ன திட்டுனா அதே அப்படியே திட்டுவாங்க. அதே அம்மாவும் திட்டுவாங்களா? போய் சொல்றாங்க அங்கிள். ஏங்க, குழந்தைதான் ஒரு கோவத்துல பேசுறானா? வீட்டுக்காரங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காரு. யாருன்னு கேக்குறீங்க? எல்லாரும் மேட்ச் என்ன சார், பையன் உங்களை திட்டுவானா சார்? பயங்கரமா திட்டுவான். என்ன சார், ரொம்ப விரக்தின் உச்சத்துல இருக்கீங்களே, என்ன பண்றா அப்படி? நான் ஏதாவது அரிசி எங்க வாப்பான்னு கூப்பிட்டா அரிசி எங்க வாப்பான்னு கூப்பிட்டு ஆகணும். என்ன டென்ஷன் பண்ணா கம்முன்னு ஏஞ்சி வெளில போயிடுவேன் நான். இல்லைன்னா அடிச்சிடுவேன் அவனை. அப்பா மரியாதை பேசுவியாமா ரொம்ப? அப்பாவை எப்படி கூப்பிடுவ? அப்பாவையா? பேர் சொல்லி கூப்பிடுவேன். பேர் சொல்லியா? பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடுவியா? பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடுவியா? இல்ல. அப்புறம் அப்பா திட்டுவாங்க சொன்னா திட்டுவாங்களா? அப்ப ஏதோ இருக்கு சார். திட்டுவீங்களா சார்? திட்டுவேன் சார். இப்ப சொன்னா திட்டுவீங்களா? இப்ப நீங்க சொல்ல சொன்னா அவன் உடனே கூப்பிட்டுருவானா சார்? ஆமா சார். அப்படி என்ன நான் கூப்பிடுவேன்? எங்க வாடகை கூடு. உங்களை பார்த்து கெட்டு போயிருக்கா மேடம்? ஏங்க சார்? அப்படி இல்ல சார். நான் சொன்னேன், நீ அப்பா பார்த்து ரொம்ப பயப்படாதப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ல அப்பா கிட்ட ஃப்ரெண்டா இருப்பான்னு. நான் ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா நீங்க திட்டுவீங்களான்னு கேட்பான். இல்லப்பா, அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னா என் ஃப்ரெண்டை வாடா போடான்னு தம்பா கூப்பிடுவேன். சரி பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்பான்னு. அப்புறம் எங்க வீட்டுல கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதோட ஸ்டாப் பண்ணிட்டான். அப்ப நீங்க கெஞ்சிருக்கீங்க வெளியே கூட்டு போயிட்டு எப்படிலாம் கூப்பிடாதா? யார் யார் உங்க ஃப்ரெண்ட்ஸு? ஷாரதி, வசீம், ஷாம். ஓகே. பாய்ஸ் ஃபுல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். கேர்ள்ஸ்? கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கேர்ள்ஸ் பிடிக்காதா? பிடிக்காது. கொஞ்சம் பிடிக்கும்ல? ஆமா. அப்புறம் எதுக்கு இந்த பொய்? இந்த நாடகம் தேவையா? யாரை பிடிக்கும்? மார்க்லெட் செங்கல். என்னடா 4 இது? உனக்கு மறக்கலாம் இல்ல, சொல்ல மாட்டேங்கிறேன், சொல்லு. த்ரிஷா. த்ரிஷாவா? அப்புறம் த்ரிஷானா நடிகை த்ரிஷா கிடையாது, ஃப்ரெண்டு. ஏன் எங்களுக்கு தெரியாதா? அப்போ உங்க கூட நடிகை த்ரிஷாவா வந்து பழகுவாங்க? மேடம், த்ரிஷான்னு ஏதோ பொண்ணு ஃப்ரெண்டாமே பையனுக்கு? அது ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்ப கிடையாது. ஏன் த்ரிஷா இல்லைன்னா திவ்யான்னு கிளம்பிட்டானா? அப்போ இல்ல, அவங்க வேற ஸ்கூல் போயிட்டாங்க. இப்ப யாரு? இப்போ ஷர்மிலி.
ஷர்மிலி ஹரிணி 2 பேர்த்துல யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஷர்மிளா. ஏன் ஷர்மி பிடிக்கும்? ஹெல்ப் பண்ணுவா. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவா ஷர்மி? பென்சில் அப்புறம் ஷேர் பண்ணுவா. அப்புறம் அவ்வளோதான். ஸ்நாக்ஸ்? ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாதா? சரி ஓகே ஹரிஷே இப்படி கை வச்சுக்கோ. இனிமே அப்பா வாடா போடலாம் கூப்பிட மாட்டேன். சரி சரியா? சொல்லு அப்படியே அத. வாடா போடலாம் கூப்பிட மாட்டேன். ரொம்ப மரியாதையா நடந்துப்பேன். ரொம்ப மரியாதையா நடந்துப்பேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். அந்த சாக்லேட் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. போதுமா? ஒண்ணு போதும். ஹரிஷை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஸ்ருதிகீர்த்தி. என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? லியோ மெட்ரிகுலேஷன். லியோ மெட்ரிகுலேஷனா? அதென்ன கண்ணுக்கு மேல பச்சை கலர்ல? ஐஷோட். ஓஹோ, அது போட்டா என்ன ஆகும்? கண்ணுல அழகா இருக்கும். கண்ணு அழகா இருக்குமா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? எங்க அம்மா தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி தராங்க. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம், உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்து. ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எந்த ஷோக்கு வந்திருக்கேன்னு சொல்லு நீ. கலாட்டா கிட்ஸ். ஸ்ருதி கீர்த்தி, முதல்ல எதுக்கு அந்த ஹெல்மெட் போட்டிருக்கான்னு எங்களுக்கு சொல்லிடு. போய் சொல்லிட்டா பல்ப் எரியும். பொய் சொல்லிட்டா பல்ப் எரியுமா? நீ அப்படி பொய் சொல்லுவியா? சொல்லிருக்கியா? சொல்லிருக்கேன். எப்போ? எப்பயாச்சும் நாளைக்கு சொல்லுவேன். எப்பவாச்சும் சொல்லுவேன். இனிமே சொல்லுவியா? இனிமே சொல்ல மாட்டேல? சூப்பர், நல்ல பொண்ணாயிட்ட சுத்தி, அப்படித்தானே? சரி, சுத்திக்கு மேக்கப் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, நீ மட்டும் தான் உங்க வீட்டுல மேக்கப் போடுவியா? இல்ல, எங்க அம்மா நானே பண்ணிப்பேன். அம்மாவும் மேக்கப் போடுறாங்க, நீயும் மேக்கப் போடுற. உங்க 2 பேர்த்துல யாரு மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருப்பா? நான் தான். நீதானா? எங்க அம்மா எப்பவுமே நான் மேக்கப் போட்டு அழகா இருக்கும் சொல்லுவாங்க. அப்படியா? சரி, அப்பா கிட்ட எதுக்கு நீ ரொம்ப சண்டை போடுவ? சண்டை போடுவியா அப்பா கிட்ட? போடுவேன். நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணி திட்டிட்டே இருப்பேன். அப்பாவியா? எதுக்கு? அப்பாவா ஏதாச்சும் நான் கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டு போக மாட்டாரு. அது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு நான் சண்டை போட்டுட்டே இருப்பேன். சண்டை போட்டே இருப்பியா? என்ன சண்டை போடுவ? ஏன் டாடி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கூட சென்ஸே இல்லையாது. சென்ஸே இல்லையாவா? திட்டிட்டே இருப்பேன். அப்பாவியா? ஆமா. அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுல்லம்மா, அப்பா பாவம் தானம்மா. அப்பா பாவம் கிடையாது, நான் பாவம். எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போறாரா, வீட்லயே வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பொதுவா வைஃப் தான் சொல்லுவாங்க, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு. இப்ப நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. சரி, அப்பாட்ட ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? அப்பா கிட்டயா? உன்னால டார்ச்சர் பண்ண வாட்டர் பாட்டில் வேணும் வேணும் வேணும்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியா வாங்கிட்டேன். சரி ஓகே, வேற என்ன டார்ச்சர் பண்ணிருக்க? வேற எதுவும் கிடையாது. நீ வேற ஏதோ கேட்ட அப்பாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்க, அதான் லைட் எரியுது. ஏதோ போய் சொல்ற, என்னது? மொபைல் போன் வாங்கிட்டாங்க கேட்டுட்டே இருந்தேன். ஆமா. எதுக்குமா மொபைல் போனு? கேம் விளையாடி ஜாலியா இருக்கிறதுக்கு தான். அப்படியா? இப்ப யாரு மொபைல்ல கேம் விளையாடுற? எங்க அம்மா போன்ல தான் நான் விளையாடுறேன். அப்படியா? டிவி பாக்குறது பிடிக்குமா? டிவி பாக்குறது பிடிக்கும். எப்பவும் போல லீவ் வந்துச்சுன்னா பாத்துட்டே இருப்பேன். டிவி பாத்துட்டே இருப்பேன், முழுக்க பாத்துட்டே இருப்பேன். அப்பா. சரி, மத்தவங்க எல்லாத்தையும் பார்க்க விடுவியா இல்ல நீ மட்டும் தான் பாப்பியா? மத்த யாரும் பார்க்க விட மாட்டேன். சரி, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே வீட்ல மத்தவங்களையும் டிவி பார்க்க விடுவேன். மத்தவங்களையும் டிவி பார்க்க விட மாட்டேன். மத்தவங்களையும் டிவி பார்க்க விடுவேன். ஏமா அப்படி பண்ற? டிவி பார்க்க விடுவேன். டிவி பார்க்க விட மாட்டேன். விடுவேன். அப்பாடா. குறும் போட மாட்டேன். அப்பாவை திட்ட மாட்டேன். அப்பாவை திட்டுவேன். அப்பாவை திட்ட மாட்டேன். சரி ஓகே, உன்கிட்ட என்ன சொல்றது? தெய்வ குழந்தையா இருக்க. சாக்லேட் எடுத்துக்கோ.
எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு போதுமா? தேங்க்யூ சோ மச். ஸோ ஸ்ருதி கீர்த்தியை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ள இல்ல. பேர் என்னம்மா? முகேஷ். முகேஷா? அழுகிறியா முகேஷ்? இல்ல ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க முகேஷ்? என்ன பிரச்சனை சொல்லு. டால் சாப்பிட்டு தான். ஓ, தால் சாப்பிட்டு டல் ஆயிட்டியா? சரி ஓகே. என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன். பயமா இருக்கா? இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா? என்ன பார்த்தா பயமா இருக்கா? சென்டிமெண்ட் எதுவும் இல்ல ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா, பிக் பாக்கெட் ராஜா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம். நீ முகேஷ் ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டாலும் அழுதுருவான். ஆனா முகேஷ் இன்னைக்கு ஷோல என்ன பண்றான்னு பார்த்தலாம். சரியாம்மா? கலாட்டாக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கலாட்டாக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ருதி கீர்த்தியை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில முகேஷ். கோவம் வந்தா என்ன பண்ணுவ முகேஷ்? எதுவுமே பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். கிள்ளி வைப்பியா? இல்லையே. கடிச்சு வைப்பியா? யாரையும் கடிச்சிட்டு இல்லை. யாரும் கடிச்சிட்டு இல்லை. லைட் எரியுதே போய் தானே இப்ப கேக்குற. இப்ப மாற்ற பாரு. முகேஷ் கோவம் வந்தா கடிச்சு வைப்பான்ல? கடிப்பான். கடிப்பானா? கடிப்பான். யார் அவன் யார்? அக்காவை தான் கடிப்பான். யார? அவன் அக்காவை தான் கடிப்பான். அக்கா எங்க? இதோ. நவ்யா, முகேஷ் உன் தம்பி தானே? ஆமா. கடிக்கிறானா? ஆமா. கேட்டிருக்கேன் ஏன்டா அப்படி கடிக்கிற எப்ப பார்த்தாலும்னு. அவனை கேட்டா என்ன அடிச்சிடும். அடிச்சிருவானா? ஏன்டா கடிக்கிறேன்னு கேட்டா அடிக்கிற. சாட்சியோட வந்திருக்கோம். கோவத்துல கடிச்சிருக்கீல நவ்யாவை? அப்புறம் இல்லன்னு சொன்ன. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லையே. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எங்க ஸ்கூல்ல சங்கர் இருக்கான், நேசமல இருக்கா, சரண்யா இருக்கா. சரண்யா இருக்காளா? சரண்யா யாரு? ஸ்கூல்ல படிக்கிறவ. ஃப்ரெண்டா? சரண்யா பிடிக்குமா? பிடிக்குமே. எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். ஏன் நிறைய பிடிக்குது சரண்யாவை? அவளை கடிச்சதே இல்ல. ஓ, அந்த பிளான் வேற வச்சிருக்கியா நீ? கடிக்கல ஒண்ணும் அவளை. இன்னும் கடிக்கலையா? என்னடா டிராகுலா மாதிரி சொல்ற? சரி, வீட்டு பக்கம் யார் யார் ஃப்ரெண்டு? கீர்த்தி, நிவேதா, அரிணி, ஜனனி, நிதிஷ். ஏன்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா உள்ள பொண்ணு பேரா வருதேம்மா. நிதிஷ் தான் பாயா இருக்கான். அவன் தான் பாயா இருக்கானா? அதுல ஒரு வருத்தம் வேற உனக்கு. மாத்திடலாம் கொஞ்ச நாள்ல. சரி, இத்தனை பொண்ணு இருக்காங்களே, யார் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு? நிவேதா. நிவேதா தானா? நிவேதாவை கடிச்சு வச்சிருக்கேன் என்னைக்காவது? இல்லையே. உண்மை சொல்லு. கடிச்சிருக்கேன். எப்போ? வயிற்றுல. வயிற்றுலையா? ஏமா நல்ல வேலை நீ அங்க இருக்க. சரி ஓகேமா. முகேஷ் இப்படி கை வச்சுக்கோ. இனிமே கடிச்சு வைக்க மாட்டேன். கடிச்சு வைக்க மாட்டேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். ஹோம்வொர்க் கரெக்டா பண்ணுவேன். ஹோம்வொர்க் கரெக்டா பண்ணுவேன். எவ்வளவு சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோ. ஓகே. எவ்வளவு வேணும்? இது வேணும். எடுத்துக்கோ. அப்படி எடுறா. சொல்றதெல்லாம் உண்மை பார்த்திருப்பீங்க. இந்த காலத்து குழந்தைங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா போய் சொல்றாங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்த ரவுண்டான வயதிஸ் கொலவரி பாக்குறதுக்கு முன்னால ஏன் இந்த ரவுண்டுக்கு வயதிஸ் கொலவரின்னு பேர் வச்சிருக்கேன்னா, இங்க நடக்கிறது எதுவும் யாருக்கும் புரியவே புரியாது. இங்க ஒண்ணு பேசுவாங்க, உள்ள ஒண்ணு நடக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ வயதிஸ் கொலவரியில ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஹரிஷ் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம். பேர் சொல்லுங்க. வேலரசி. வேலரசி. உங்க பேர் சார்? ஆண்டவர். ஆண்டவர். ஆண்டவரா? பேரே தானா சார்? பேரே ஆண்டவர் தான். நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? வாங்க பொங்க கூப்பிடுறேன். பார்த்தா அப்படி தெரியலையே. நீ சொல்றா? ஆண்டவன் கூப்பிடுவாங்க. ஆண்டவனா? அது எப்பனா ஒரு வாட்டி. உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆண்டவன் பேர் இருக்கு. இவரை பார்த்தோன்னே எங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன்.
உங்க வீட்டுக்காரர் பாக்குறதுக்கு எந்த ஹீரோ மாதிரி இருக்காரு? எந்த ஹீரோ மாதிரி இல்ல, அந்த காலத்து டி ராஜேந்தர் மாதிரி இருப்பாரு. அந்த காலத்து தீராஜேந்தர் மாதிரி இருப்பாரா? ஹரிஷே, மொத்தம் 2 minutes டைம். 5 திங்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்க வைப்போம். அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். அம்மா கூட போறியா அப்பா கூட போறியா? அம்மா கூட. அம்மா கூடயா? கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க போங்க. ஆண்டவன் சார் சொல்லுங்க சார். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? பார்க்கலாம் சார். கொண்டு வாங்க சோட்டா பீம். பாத்துடலாம் உங்க வைஃப் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்கங்கறத. Your time starts now. வீட்டுல கணக்கெல்லாம் எழுதுவல்ல. டைரியா? ஓகே ஓகே. அரி அத இருக்கு பாரு. ஆண்டவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். காலு கிட்ட பச்சை கலரா? சூப்பர். அடுத்து சொல்லுங்க. அடுத்து உங்க சமையலுக்கு முக்கியமானது. லைட்ரா? இல்ல வேற சமையலுக்கு அது இல்லைன்னா எடுக்கவே முடியாது. சாதம்லாம். கரண்டியா? ஓகே சூப்பர். ஆண்டவரே அல்றீங்க ஆண்டவரே. அதேப்பா. சீக்கிரம் போ. அடுத்து சொல்லுங்க. கோபம் பாக்குறது. அம்மா என்னங்க? சார் இது என்ன சார் இது? என்னது சீக்கிரம் சொல்லுங்க. இது 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 எடுத்துக்கங்க சார். வீட்டுல செய்வாங்க என்ன சோறு? இது ஏதோ சொல்லுங்க. காட்டுக்குள்ள இருக்குல்ல. ஆமா காட்டுக்குள்ள. சிங்கமா? இல்ல. புலியா? இல்ல. ஆமா இந்தாங்க சார். இது இந்தாங்க சார். நான் அடிக்கடி ஸ்டைலா நிப்பேன்ல. ரொம்ப ஸ்டைலா நான் என்ன கேட்பேன் அடிக்கடி. என்ன கேப்பீங்க? என்ன எடுக்க சொல்லுவேன் என்ன எப்ப பார்த்தாலும். கண்ணாடியா? இல்ல நான் சொல்லுவேன்ல. என்னன்னு சொல்வீங்க? 4 ஒரு மொபைல் எடுத்து அடிக்கடி நான் எடுக்க சொல்லுவேன்ல. 3 2 1. இல்ல சார்ஜரா? போட்டோ. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் டைரி. டைரியில என்ன க்ளூ கொடுத்தீங்க? அத கணக்கெல்லாம் எழுதுவோமே. கரெக்டாமா? ஃபேண்டாஸ்டிக். 10 மார்க்ஸ். காட்டுல இருக்கு. காட்டுல இருக்கும். நீங்க சொன்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்களா சிங்கம் புலி கரடி எதையோ சொல்லி கடைசியா கண்டுபிடிச்சிட்டீங்க. 10 மார்க்ஸ். அடுத்தது வீட்டுல அதான் சமைப்பாங்கல்ல. வீட்டுல தான் சமைப்பாங்க. முக்கியமானது என்ன பண்ணீங்க? 30 மார்க்ஸ். அடிக்கடி எடுப்போம்னு சொன்னா நிறைய போட்டோ தான் எடுப்பேன். அடிக்கடியா? யார? நான் என்ன எடுக்க சொல்லுவேன் அடிக்கடி. சரி, அதுக்கும் நீங்க கையில வச்சிருக்க என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. விக்ரமுக்கு க்ளூ கொடுக்க சொன்னா ஏங்க என்னங்க சம்மதம் இல்லாம நீங்க எங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்க? அவங்க போட்டோன்னு சொன்னதுனால நிறைய போட்டோ இருந்தது, ஒன்னு எடுத்துட்டு வந்தேன். சரி, இத கூட போட்டோங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த ஒரு க்ளூ கொடுத்தாரு. என்ன சார் அது? ஒண்ணுமே பேசாதீங்க. என்ன சார் இது? எனக்கு தெரியல சார். இது தோசை கரண்டி. தெரியல. இது என்னன்னே தெரியல சார் எனக்கு. டென்னிஸ் பேட் பா. இருவா தோசை கரண்டியா? எங்க உங்க வீட்டுல தோசை கரண்டி இப்படியா இருக்கும்? அவர் தவா நினைச்சிருப்பாரு. எதுக்கு? தோசை தவா நினைச்சிருப்பாரு. தவாவா? சார் எங்க வீட்டுல இப்படிதான் சார் இருக்கு. சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு. இப்போவாது சொல்லுங்க சார். என்ன சார் இது? அது டென்னிஸ் விளையாடுறது சார். டேபிள் டென்னிஸ். ஓகே சார், சூப்பர். மொத்தமா உங்களுக்கு கொடுத்தது 5 திங்ஸ். 3 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 30 மார்க்ஸ். இப்போ போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹரிஷை தொடர்ந்து அடுத்ததா வைத்தி ஸ்கூல் வரையில ஸ்ருதி, கீர்த்தி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் தம். Amazing performance.
சுத்தி கீர்த்தி ஆ அம்மா நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாமா? நான் தான் கத்து கொடுப்பேன். அம்மா நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. நீ தான் அந்த ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்தியா? ஆ அம்மா ஹைவேஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற எங்கேயோ கிளாஸ் போயிட்டு நினைச்சிட்டேன் நானு. அப்பா நல்லா ஆடுவாரா? அப்பா மொக்க பீஸ். என்னம்மா ரொம்ப கோவப்படுற? சுகா என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. பிரைவேட் பிராண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நீங்க சார்? சொந்தமா கடை ஆபீஸ் வச்சிருக்கேன். சிசிடிவி. ஆமா. உங்க பேர் சொல்லுங்க. டேனியல் என் பேர். டேனியல். உங்க பேர் சுதா. லவ் மேரேஜா? இப்போ உங்களுக்கு 2 minutes டைம். 5 திங்ஸ் கொடுத்துருவோம். அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும். ஒருத்தங்க அங்க இருக்கணும், இங்க இருந்து ஒருத்தங்க க்ளூ கொடுக்கணும். யார் அங்க போக போறா, யார் இங்க இருக்க போறாங்கறத சுத்தி கீர்த்தி முடிவு பண்ணுவாங்க. அம்மா. அம்மாவா? ஓகே வாங்க டேனியல் இங்க. போங்க சுதா அங்க. ஓகே சார். டேனியல் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? பார்க்கலாம். கொண்டு வாங்க சோட்டா பீம். உங்களுக்கு 2 minutes டைம். க்ளூ டைரக்டா இருக்க கூடாது. ஓகே. ஆன்சர் சொல்லி கொடுக்க கூடாது. ஓகே. மத்தபடி நீங்க என்ன வேணா பண்ணலாம், கண்டுபிடிச்சா சரி. ஓகே. Your time starts now. குட்டி சொல்லுங்க. பாப்பாவுக்கு பிடிச்சிருந்து. டாய்ஸ். எஸ். என்ன டாய்ஸ் அங்க ஃபுல்லா சொல்லுங்க. டாய்ஸ் தானே சார்? இது பாப்பா இந்த பேக்கெட் இந்த பேக்கெட். ஓகே. இந்த பேக்கெட். குடு. ஒரு படம் பேரு. படம் பேரா? படம்னா போட்டோவா? ஒரு ஒரு பூச்சியை வச்சு பூச்சியோட பேர் அது. ஈயா? எஸ். ஈ எங்க இருக்கு? பாப்பா ஈ தேடு எங்க இருக்கு? ஈ எங்க இருக்குன்னு தெரியலையே. பாப்பா ஈ எங்க இருக்கு பாரு. சீக்கிரம். அடுத்தது 1 minute ஆச்சு. அடுத்தது ராஜா ராணி. அனுஷ்காவா? இல்ல. ராஜா ராணி இது ரஜினி சாரோடா? இல்ல வேற டாய் ஒண்ணு. டாயா? ஆமா. டாய்னா பால் மாதிரி இருக்கும் சார். என்னது? தெரியல. 4 நல்லா சொல்லுங்க போங்க. 2 1 டைம் ஆஃப். சொல்லுங்க க்ளூவை. டாய். போட்டாங்க. 10 marks. அப்புறம் எதுக்கு சார் சிரிச்சிட்டே இருக்கீங்க? இல்ல எப்படி திட்டு இருக்குல்ல. ஓ திட்டுமா சிரிப்பீங்களா? ஆமா வேற என்ன பண்றது. போட்டாங்க. 20 marks. ராஜா ராணி நீங்க. ராஜா ராணிக்கு இருங்க நானே கேட்கணும். ஹீரோயினா இருப்பாங்களா அவங்களா? ஹீரோயினா? அப்புறம் இவங்களை பார்த்து ஸ்டண்ட் பர்ஃபார்மர் மாதிரியா இருக்கு. யார் சார் உங்க பேர் என்ன சார்? தெரியல அவன் பேர் தெரியாது எனக்கு. அவ்வளவு குழந்தையா அது? அவ்வளவு டிவி பார்க்க மாட்டேன். அவ்வளவு பார்க்க குட்டி மாட்டேன். ரொம்ப சமத்தா? சமத்து பிள்ளை. அதனே குட்டி. அது அவரோட பெட் நேம். எப்பயும் அப்படிதான் கூப்பிடுறது. குட்டியா? கொஞ்சம் ஹைட்டா தான் இருப்பேன். மொத்தமா உங்களுக்கு கொடுத்தது 5 திங்ஸ். 2 தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 20 marks. கொண்டாங்க அத. இல்ல இதை எடுத்துட்டு போயிடலாம்ல. நாங்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல. அப்படி போய் உட்காருங்க. தலை சுத்தி இருக்கு. ப்ளீஸ் போய் ஒரு சீட்ல உட்காருங்க. போங்க. ஸ்ருதி கீர்த்தியை தொடர்ந்து அடுத்ததா வைசிஸ் கொலவரியில முகேஷ் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் உங்க பேர் சொல்லுங்க சார். ராமநாதன். ராமநாதன். உங்க பேருமா? சுகன்யா. சுகன்யா. ராமநாதன் என்ன பண்றீங்க? நான் கார் ஃபேக்டரியில கார் ஃபேக்டரியில. ஓகே நீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃபா? உங்களுக்கு மொத்தம் 2 minutes டைம். 5 திங்ஸ் கொடுப்போம். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். பிளே ஏரியால யார் போக போறாங்க அப்படிங்கறத உங்க பையன் முடிவு பண்ணுவான். முகேஷ். அப்பா கூட. அப்பாவா? போங்க சார். கையை பிடிச்சு கூட்டு போங்க சார். சுகன்யா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா?
கொண்டு வாங்க சோட்டா பீம். ரெடியா? ஓகே மேடம், your time starts now. எஸ் படம் எடுக்கிறது. ஆ படம் எடுக்கிறது. பாலு மகேந்திரன். கேமராவா? அனிமல்ஸ்ல. அனிமலா? பாம்பு அவரும் கண்டுபிடிக்கிறாரு. பாம்பு பாம்பு அனிமல், பாம்பு. சமையல் செய்யறது. கரண்டி. சமையல் எதுல செய்யணும்? கரண்டியா? ஆஹா சமையல் செய்யறது. வச்சிரு குளிக்கிறதுக்கு. மக்கு. ஆ மக்கிடுறா அது இருக்கு பாரு. ரோஸ் கலர் மக்கு இருக்கு பாருடா. வில் இருக்கு பாரு, வில் பக்கத்துல மக்கு இருக்கு பாரு. மக்கு எடுத்து போடு. ஜோதிகா டைரக்டா க்ளூ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அந்த ஆன்டி போட்டோ எடு. சமையல் செய்யறது. இதை போடு, அது போடு, இது போட்டுரு. சமையல் செய்யறது. லைட்டரா? ஆஹா வைக்கிறது பாத்திரம் வைக்கிறது. பாத்திரம் வைக்கிறது. அடுப்பா? அடுப்பு எடுறா. இல்ல உங்களுக்கு ரைட் சைடு. அடுப்பு எடுறா. அடுப்பு எடுறா. முகேஷ் கால் கீழே. அது எடுறா. அது உன் கால்க்கு ஆரஞ்சு கலர் எடுத்து போட்டுரு. விளையாடுறது. பால் தண்ணில போறது. போறது கப்பலா? அப்படியே சொல்லுங்க ஒவ்வொரு க்ளூவா. தண்ணி எடுக்கிறது மக்கு. கண்டுபிடிச்சிங்களா சார்? சூப்பர் சார், 10 மார்க்ஸ். படம் எடுக்கிறது அனிமல்ஸ்ல. அனிமல் ஆகுது உங்களுக்கு? இப்படிதான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இல்ல டக்குன்னு வாயில வந்து. படம் எடுக்கிறதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சாரு. 20 மார்க்ஸ். சமையல் செய்யறது அடுப்புல வைக்கிறது. கண்டுபிடிச்சிங்களா கடைசியா? 30 மார்க்ஸ். இது கண்டுபிடிக்கல. நீங்க வேற ஏதாவது க்ளூ கொடுத்துருக்கணும். தண்ணியில நீங்க அதுக்குள்ள 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமா. சரி, இது சூர்யா வைஃப்னு சொன்னேன். என்ன பண்ணிருக்கீங்க? கொண்டாங்க. போட்டோ மாத்தி எடுத்துட்டோம். ஐயோ யார் சார் இது? சிம்ரன். சூர்யா வைஃப்ங்கிறதே டைரக்ட் க்ளூ. ஜோதிகான்னு சொல்லிட்டு எதுக்கு சிம்ரன் இல்லைங்க? சரி ஓகே, அதனால அங்க ஒரு 10 மார்க் போயிடுச்சு. மொத்தமா 5 திங்ஸ் கொடுத்துருந்தா 3 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தினால 30 மார்க்ஸ். ஸோ ஆஹா என்ன பொறுத்தோம்னா நம்ம கூட ஹரிஷ் இருக்காரு. ஹரிஷே, இப்போ உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரியா? ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? ரைட்டு. உனக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. அம்மாவை எழுப்பிடுவியா அப்பாவையா? அம்மாவையா? எதுக்கு? அம்மா உச்சாடுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கு போய் வெக்கப்படுற? எழுப்பிடுவ அம்மாவை. சரி ஓகே. உனக்கு ட்ரெயின்ல போக பிடிக்குமா பஸ்ல போக பிடிக்குமாமா? ட்ரெயின்ல தான். ட்ரெயின்ல போயிருக்கியா? போயிருக்கேன். எங்க போன ட்ரெயின்ல? திண்டிவனமா? சென்னைக்கு மிக அருகில் போயிருக்கிற. உன் கிளாஸ் லீடர் யாருமா? கிளாஸ் லீடர் நானா? நீ தான் கிளாஸ் லீடரா? நிஜமாவா? ஆமா. நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா. என்ன சொல்லிட்டு சிரிக்கிற? உங்க வீட்டுக்கு தெரியுமா இந்த விஷயம்லாம்? தெரியுமா? தெரியும். ஓகே, ஹரிஷ் தான் கிளாஸ் லீடரு. உங்க வீட்ல உன் அம்மா அப்பா 2 பேரும் பேசுறாங்க. யாரு பேசுறது ரொம்ப போர் அடிக்கும்? அச்சோ இவங்க பேசினா. அப்பா. அப்பாவா? ஏன்பா? சும்மா பார்த்தாலும் மொக்க போட்டுன்னு இருப்பார். மொக்க போட்டிருப்பாரா? ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டால அதை தான் கேட்கலான்னு நினைச்சேன். எங்க பையன் ஃபீல் பண்ணிடுவானோங்கிறனால போர் அடிக்கிறேன்னு டேரக்டா அவனே சொல்லிட்டாங்க. எங்க அப்பா பேசிட்டா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கணும். அடுத்ததா, உனக்கு விளையாட பிடிக்குமா டிவி பார்க்க பிடிக்குமா? விளையாட. என்ன விளையாடுவ? கிரிக்கெட்டா? நீ 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்ட. இதே மாதிரி உன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கேள்வி எல்லாம் கேட்டலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆண்டவன். ஹரிஷ், ஆன்சர்லாம் சொல்லி கொடுக்க கூடாது, சரியா? சரி. அப்பா அம்மா ஃபீல் பண்ணி என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பார்த்து நம்ம ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கலாம். சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சிட்டான். உங்க 2 பேத்துல யாரை எழுப்பிடுவான்? அம்மாவையா அப்பாவையா? உங்க அப்பா தான் எழுப்பான். அப்பாவை தான் எழுப்பிடுவானா? ஏன் அப்படி? வெளியில போனோம்னா என்னதான் சார் கூப்பிடுவான். இப்போ ஓடி வந்தீங்களா? அந்த மாதிரி ஓடிடுவீங்க இல்ல? அவன் வெளியில போனா நான் அன் டைம்ல இருந்துச்சுன்னா நான் தான் என்னதான் கூப்பிடுவேன். அப்படியா? யாருமா சொன்ன? அம்மாவை சொன்னேன்னா. அம்மா. ஏங்க பையன் அம்மாவை தான் எழுப்பிடுவான். ஒருவேளை அம்மா வெளிப்பிட்டு அப்பா எழுந்திரிச்சார் போல் இருக்கு. அதனால ஒரு 10 மார்க் போச்சு. பையனுக்கு பஸ்ல போகிறது பிடிக்குமா ட்ரெயின்ல போகிறது பிடிக்குமா? ட்ரெயின்ல. ட்ரெயின்லையா? பஸ்ல போகிறது பிடிக்காதா? அம்மா வீட்டுக்குலாம் ட்ரெயின்ல தான் போவோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போனா ட்ரெயின்ல தான் போவோம். ட்ரெயின் தான் பிடிக்கும்.
ஆமா ட்ரெயினுங்கிறது ஆன்சர் கரெக்ட், அதுக்கு ஒரு 10 மார்க் கொடுத்துறேன் நானு. ஆனா பையன் திண்டிவனம் போனா நானு. திண்டிவனத்துல ட்ரெயின்ல போல. ஏமா திண்டிவனத்துக்கு ட்ரெயின்ல தான் போனேன்னா ஒருவேளை திருவற்றியூர் தான் நீ திண்டிவனம் நினைச்சிட்டியோ? என்னமோ. இந்த கொஸ்டின் அம்மா கிட்ட சரியா, நீங்க தான் ஆன்சர் பண்ணோம். பையனோட கிளாஸ் லீடர் பேர் என்ன? சாரதியா? யாரு? சாரதியா? பாரதி. நான் சொல்ல மாட்டேன். சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் வந்ததுல நீ மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. சாரதி யாரா? என் ஃப்ரெண்டு தான். கிளாஸ் லீடர் யாரு? ஏங்க பையன் தான் கிளாஸ் லீடர், நீங்க சாரதிங்கிறீங்க, பாரதிங்கிறீங்க, குப்புராஜுங்கிறீங்க. எங்களுக்கே இப்பதான் தெரியும் அவன் லீடர்னு. எங்களுக்கே இப்பதான் தெரியும் கிளாஸ் லீடர்னு. என்னம்மா நீ லீடருங்கிறத இப்பதான் தெரியுமாமே? வீட்டுல அப்பாட்ட சொன்னேன், அப்பா மறந்துட்டாங்க. அடுத்ததா உங்க 2 பேத்துல யாரு பேசுறது ரொம்ப போர் அடிக்குன்னு நினைக்கிறீங்க? என்னதான் சார் சொல்லுவாங்க? நீங்க என்ன மேடம் எடுத்து கொடுக்குறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது. நான் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சாலும் அவன் சொல்லிடுவா, என்னன்னு ஸ்டாப் பண்ணுங்க போதும். ஏமா அவ்வளவு முக்கியமா? நான் பேசுறது என் பொண்ணுக்கு மட்டும் தான் சார் பிடிக்கும். எங்க பொண்ணு? எங்க பொண்ணு எங்க உட்காந்துட்டு இருக்க? பையனுக்கு விளையாட பிடிக்குமா, டிவி பார்க்க பிடிக்குமா? மோஸ்ட்லி அவன் டிவி தான் பார்ப்பான். டிவி தான் பார்ப்பான். அவனுக்கு விளையாட தான் டிவி பிடிக்கும். பார்க்க பிடிக்கும். அப்புறம் நீங்க டிவி அங்க விளையாட? ஆமா, ரெண்டுல எதனா ஒண்ணு. ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அது நீங்களே சொல்லுங்க, ரெண்டுல ஏதோ ஒண்ணு. 2 பேருக்கு பேரு இருமா பேசாம இருமா, நீ ஒண்ணும் பேச. பார்க்க பிடிக்கும். டிவி பார்க்க பிடிக்குமா? சரி ஓகே. என்னமா ஆன்சர் பண்ண? என்ன ஆன்சர் பண்ண? விளையாட பிடிக்கும். அதான் அப்பா நல்லா தான் பேசுறாரு. இப்படி பேசினாதான் உனக்கு அது மொக்கையா தோணுது. பாத்தியா, அப்பா கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, மொத்தமா உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின் தான் கரெக்டா சொல்லிருக்கேன். அப்ப 20 மார்க்கு. போமா, கையை பிடிச்சி போய் உங்க பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க, போங்க. ஹரிஷை தொடர்ந்து அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தவரை ஸ்ருதி. ஸ்ருதி ரெடியா? கேள்வி கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க அப்பாவோட பர்ஸ் என்ன கலரு? பெருசா பாத்திருக்கியா? ப்ரௌன் கலர். அதானே, அது பார்க்காமயா இருப்பீங்க நீங்க. உன்னோட வாட்டர் பாட்டில் என்ன கலர்மா? பிங்க் கலர். பிங்க் கலர். ஓகே. அப்பாவோட மொபைல் போன்ல என்ன ரிங்டோன் வச்சிருக்காரு? தெரியாது எனக்கு. போன் வருமே வீட்ல? வரும், ஆனா எந்த பாட்டு எனக்கு தெரியாது. சினிமா பாட்டா? ஆஹா. இப்போ வேற ஏதோ பாட்டு வரும். சினிமா பாட்டு இல்ல. ஆஹா. ஏதோ மியூசிக் வரும் போல இருக்குல்ல. ம். சரி, உனக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிங்க் கலர் ஃப்ராக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃப்ராக் ரொம்ப பிடிக்குது பாப்பாக்கு. கடைசியா ஃபேமிலியோட எந்த கோவில் போனீங்க? அங்காளம்மா கோயில். அங்காளம்மா கோவில் எங்க இருக்குது? அது மலையனூர்ல இருக்கு. சரி ஓகே ஸ்ருதி. இப்ப ஸ்ருதியோட அம்மா அப்பாவை கூட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கலாமா? மார்க்லாம் கொடுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேனியல். ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க. சாரோட பர்ஸ் கலர் என்ன? பர்ஸ் கலர் பிரவுன். பிரவுனா? எத்தனை வருஷமா வச்சிருக்காரு? ரொம்ப வருஷமா அந்த பிரவுன் தான் வச்சிருக்காரு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். 10 மார்க்ஸ். உங்க பொண்ணோட வாட்டர் பாட்டில் கலர் என்ன? பிங்க். பிங்க். நீங்க காமெடி பண்றீங்க. நீங்க வாங்க மேடம். பிங்க் தான். பிங்க் தானா? ஃபேண்டாஸ்டிக். 10 மார்க்ஸ். உங்க மொபைல் போன்ல என்ன ரிங்டோன் வச்சிருக்கீங்க? ஹலோ டோன் இல்ல, ரிங்டோன் ஒரு சாங் வச்சிருக்கேன். என்ன சாங்? சங்கீத மேடைன்னு ஒரு அந்த சாங். சங்கீத மேடையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாங் வச்சிருக்கேன். அப்படியா? ஆனா நீங்க சினிமா பாட்டே வைக்க மாட்டீங்கன்னு சொல்லிடுச்சே குழந்தை, அதனால ஒரு 10 மார்க்ஸ் போச்சு. உங்க பொண்ணுக்கு எந்த ட்ரெஸ் போட ரொம்ப பிடிக்கும்? ஃப்ராக். ஃப்ராக்கா? என்ன சார்? லெகின் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். லெகினே கொடுத்துருங்க. லெகின் அவளுக்கு பிடிக்கும். நான் துணி கடையே வச்சுக்கிறேன். எங்களுக்கு இல்ல லெகின் தான் எதுவும் கொடுக்க முடியாது. உங்க குழந்தை ஃப்ராக்குன்னு சொன்னனால போச்சு 10 மார்க். நீ ஃப்ராக்குன்னா அவங்க லெகின்ட்டாங்க. நான் ஒழுங்கா ஃப்ராக் தானே சொன்னேன். கடைசியா ஃபேமிலியோட என்ன கோயில் பண்ணீங்க? கோயிலுக்கு ஷீரடி சாய்பாபா. என்னம்மா தெரியாது எனக்கு. அப்படின்னா என்னது? நீ என்ன ஆன்சர் பண்ண? அங்காளம்மா கோயில் தானே. டேடி முதல்ல நாங்க லாங் போனது அதுதான். ஆக்சுவலா அந்த மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். ஆமா, அங்காளம்மன் கோவில்னு சொன்னாங்க. நீங்க ஷிரடி சாய்பாபான்னு சொன்னனால ஒரு 10 மார்க் போச்சு. சாரி. மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தால 20 மார்க்ஸ். சுதி கீர்த்தி, அப்பா அம்மா கை பிடிச்சு போலாமா? போய் பிளேஸ்ல உட்காரலாம். ஸ்ருதியை தொடர்ந்து அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தவரை முகேஷ். முகேஷ் முறைக்கிற. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
சென்னையில உனக்கு எங்க போக ரொம்ப பிடிக்கும்? மெட்ராஸ், மெட்ராஸ்ல எங்க போக ரொம்ப பிடிக்கும்? சென்னை. கொஞ்ச நேரத்துல உன் மண்டை மாதிரி ஏறும் போல் இருக்கு என் மண்டையும். சரிம்மா நான் சொல்றேம்மா, உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், சொல்லு. பார்க்கா, பீச்சா, சினிமா தியேட்டரா? பீச். ஓகே. அப்பா அம்மாக்கு சமைக்கும் போது ஹெல்ப் பண்ணுவாரா மாட்டாரா? நல்லா போட்டு அடிப்பாரு. யார், அம்மாவையா? எதுக்குமா? அம்மா தப்பு பண்றா. அம்மா தப்பு பண்றாங்களா? சரி ஓகே. ஆனா சமையலுக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. சரிடா. அடுத்ததா, அப்பா வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது நான் சொல்றதுல என்ன டிகிரி பண்ணுவாருன்னு சொல்லு. ஃபோன் பேசுவாரா, லேப்டாப்ல ஒர்க் பண்ணுவாரா, டிவி பாப்பாரா? டிவி பாப்பாரு. அப்பாடா. இதுக்கு ஆன்சர் பண்ணு. உன் அப்பா அம்மாவை எதுக்கு அதிகமா திட்டுவாரு? அம்மா ஃபோன் பேசிட்டே இருப்பா. ஓகே. அம்மா சமைக்கிறது எது ரொம்ப நல்லா இருக்கும்? நூடுல்ஸ், தக்காளி சாதம். ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லு, எது ரொம்ப பிடிக்கும்? நூடுல். நூடுல்ஸா? ஓகே. இப்போ 5 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்ட. அப்பா அம்மா கூப்பிட்டு கேட்கலாமா அதே மாதிரி? உன்ன மாதிரி ஆன்சர் பண்றாங்களான்னு பாப்போமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமநாதன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பையனுக்கு சென்னையில எங்க போக ரொம்ப பிடிக்கும்? பீச். பீச். பீச்சா? நீ என்ன ஆன்சர் பண்ண? பீச். சூப்பர், 10 மார்க்ஸ். நீங்க உங்க வைஃபுக்கு சமையல்ல ஏதாவது ஹெல்ப் பண்றது உண்டா? இல்ல அவங்க சமைக்கிறத சாப்பிட்றதே பெரிய ஹெல்ப் நினைக்கிறீங்களா? இல்ல, ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்றீங்களா? என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? நானே சமைப்பேன், ஹெல்ப்பும் பண்ணுவோம், காய் நறுக்கி கொடுக்கறதெல்லாம். ஹெல்ப் பண்றாரு குழந்தை. என்ன ஆன்சர் பண்ண? ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னியா? உங்க சொந்த பந்தங்கள் யாராவது இங்க இருக்காங்களா சார்? அதோ இருக்காங்க என்னோட. யாரு? சமைக்க மாட்டாருன்னு தான் சொன்னேன். ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னா? மாட்டாருன்னு. நீங்க கிச்சன் பக்கமே போனது இல்லையாமே? கிச்சன்ல கொண்டே விட்டா உங்களுக்கு வழி தெரியாம தொலைஞ்சிருவீங்களாமே. ஆக மொத்தம் 10 மார்க் போச்சு. நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது அதிகமா என்ன பண்ணுவீங்க? போன் பேசுறது, டிவி பாக்குறது, லேப்டாப்ல ஒர்க் பண்றது? லேப்டாப். லேப்டாப் ஒர்க் பண்ணும். லேப்டாப்ல ஒர்க் பண்ணுவீங்களா? ஓகே. என்னமா ஆன்சர் பண்ண? லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டே பாப்பா. டேய், நான் உன்னை இன்னசென்ட் நினைச்சேன், நீ பிளான் பண்ணியே பண்ற. பாட்டிட்ட மைக் கொடுத்துருங்கப்பா, இனிமே உன்ட்ட பேச்சே கிடையாது. டிவி பாப்பான்னு சொன்னான். சொன்னானா? அது சொல்லாத காரணத்துல ஒரு 10 மார்க் போச்சு. உங்க வீட்டுக்காரர் அதிகமா உங்களை எதுக்கு திட்டுவாரு? ரொம்ப திட்டினது இல்ல. திட்டவே மாட்டாரா? திட்டவே மாட்டாரா? ரொம்ப திட்டம். தப்பு பண்ணாதானே திட்டுறதுக்கு, தப்பே பண்ண மாட்டேனே. ஓகே, நல்லா போல்டா இருக்கீங்க. சொல்லுமா. ஃபோன் பேசிட்டே இருப்பா அம்மா. போன் பேசிட்டே இருப்பீங்களா? அப்ப கூட நேற்று ஃபோன் பேசிட்டே இருந்தியா? நான் இப்போ வண்டியில அப்பா பெல்ட் வந்து வீட்டுல அடிச்சாலே ஒரு நாள், அதை பத்தி நீ அடி வாங்கின. அடி வாங்கினேல? எப்படி? பெல்ட் அப்பா. ஓகே. ஆக மொத்தம் நீங்க திட்டு வாங்குறீங்க. நேத்து ஒரு நாள் தான் திட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்க குழந்தையோட நல்லா நடிக்கிறீங்க. நேத்து ஒரு நாள் தான் சார். ஒரு நாள் அதுல ஒரு 10 மார்க் போச்சு. ஐயோ. சரி, இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சமைக்கிறதுல எது ரொம்ப நல்லா இருக்கும்? பையனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? மேகி பிடிக்கும், தக்காளி சாதம். கரெக்ட் ஆன்சர். மொத்தமா உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்துல 20 மார்க்ஸ். 3 ஃபேமிலி வந்தாச்சு. 3 ஃபேமிலியோட ஸ்கோரும் வந்தாச்சு. இதுல யார் அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் ஃபைனல் ரவுண்டு போக போறாங்க. ஸ்கோர்ஸ் பார்த்தலாமா? சோ இந்த வார எபிசோட்ல 2 ஃபேமிலி ஈக்குவலா ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்டு போறாங்க. ஒரு ஃபேமிலி செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. யார் அந்த ஃபேமிலி? செகண்ட் பிளேஸ்ல இருக்க யார் அந்த ஃபேமிலி? யாரா இருக்கும்? ஸ்ருதி கீர்த்தி அண்ட் ஃபேமிலி. ஸ்ருதி கீர்த்தி அண்ட் ஃபேமிலி 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முகேஷ் அண்ட் ஃபேமிலி, ஹரிஷ் அண்ட் ஃபேமிலி 2 பேருமே ஈக்குவலா 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்க ஸ்ருதி கீர்த்தி அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட் வச்செல்லாம் இருக்கு. கொண்டு வர சொல்லட்டுமா சோட்டா பீமை? கொண்டு வாங்க சோட்டா பீம்.
தேங்க்யூ ஸோ மச். சீட்டை போய் பாருங்க. டிக்கெட்டு தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. சோ இந்த வார எபிசோட்ல 2 ஃபேமிலி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி முகேஷன் ஃபேமிலி, ஹரிஷன் ஃபேமிலி. நல்லா கேட்டுக்கங்க, எப்பவுமே 2 சான்ஸ் கொடுப்போம். ஒரு ஃபேமிலி தான் வருவாங்க. இந்த தடவை 2 ஃபேமிலி வந்திருக்கனால 2 பேத்துக்கும் ஒவ்வொரு சான்ஸ். இங்க இருக்கிற 5 பானை இருக்கா, 2 பேரும் ஒவ்வொரு பானையை உடைக்கிறீங்க. 10,000 ரூபாய் வரைக்கும் பணமும் இருக்கு. சரியா? யாரு உடைக்கிற பானையில அதிக அமௌண்ட் இருக்கோ அவங்க தான் இந்த எபிசோடோட வின்னர். ரெடியா? போலாமா? ஓகே. உங்க ஃபேமிலி எந்த பானையை சூஸ் பண்றீங்க? கிரீனா? ஓகே. முகேஷ் கிரீனு. நீ இந்த பக்கமா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் யாரு? முகேஷ் வரட்டும். வா முகேஷ். சரி, இந்த பக்கம் 2000 ரூபாய் வந்துருச்சு. இந்த பக்கம் ஒரு 1000 ஜாஸ்தியான காரணத்தினால இந்த எபிசோடோட வின்னர் நீங்க தான். உங்களுக்கு 3000 சேர்த்து ஜீ தமிழ் வரக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கும் 2000 சேர்த்து ஜீ தமிழ் வரக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்கினாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். இந்த வாரம் எபிசோட் பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃபேமிலியோட ஜீ தமிழோட கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. நீங்களும் ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.